இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் மேஷராசி என்பர்கள், ரிஷபராசி என்பர்கள், மேலும் மிதுனராசி என்பர்களுக்கான 15 ஜான்வரி 2024 21 ஜான்வரி 2024 வரைக்கும் இந்த வார ராசி பலனை பற்றி முழுமையாக பார்த்துருவோம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா முதல்ல மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா ஆரோக்கியம் மேம்படும். ஆனால் வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் ஏற்றத்தாழ்வுகள் உங்களை சற்று அமைதியற்றதாக மாற்றக்கூடும். அதனால் நீங்கள் மன அமைதியை அடைய விரும்புனீங்கன்னா நெருங்கிய நண்பர்களுடன் கொஞ்சம் நேரம் செலவிடணும். ராகு உங்கள் 12வது வீட்டில் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் பல ரகசிய ஆதாரங்கள் மற்றும் தொடர்புகள் மூலம் நல்ல பணம் சம்பாதிப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் வீட்டு செலவுகள் அதிகரிப்பது உங்களுக்கு சேமிப்பை கடினமாக்கும். அதனால் உங்கள் கூடுதல் பணத்தை பாதுகாப்பான இடத்துல வச்சு மோசமான சூழ்நிலைகளில் மட்டும் பயன்படுத்தினா நல்லது. கடந்த சில ரகசியங்கள் அம்பலப்படுத்தப்படுவதால் இந்த வாரம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த ரகசியமும் வெளிப்படும்னு காத்திருப்பதற்கு பதிலாக அதை இன்னொருத்தவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்வதன் மூலம் உங்கள் தவறை நீங்களே ஒப்புக்கொள்வது உங்களுக்கு நல்லது. நம் கடின உழைப்பை விட அதிர்ஷ்டத்தை நம்பி விஷயங்கள் நடக்கும். அதுவரை நம்ம அடிக்கடி காத்திருக்கணும். இருந்தாலும் இந்த வாரம் நீங்கள் இதை பற்றி செய்வதையோ அல்லது சிந்திப்பதையோ தவிர்த்துருங்க. சந்திரன் ராசியிலிருந்து 11வது வீட்டில் சனி இருக்குது. உங்கள் தொழிலில் வெற்றி பெற விரும்புனீங்கன்னா அதிர்ஷ்டத்தை நம்பாமல் வெளியே போய் புதிய வாய்ப்புகளை தேடுங்க. நீங்கள் ஏதேனும் நுழைவுத் தேர்வுக்கு தயாராகிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் நீங்கள் ரொம்ப கவனமாக படிக்கணும். இது தவிர மாணவர்கள் உங்கள் உடல்நிலையை மேம்படுத்த படிப்புக்கு இடையில் சிறிது நேரம் ஒதுக்கவும் அறிவுறுத்தப்படுறீங்க. ஏன்னா இந்த நேரத்தில் சில சிறிய பருவகால நோய்களால் நீங்கள் பாதிக்கப்படலாம். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் குருவே நமகன்னு தினமும் 21 முறை ஜபிச்சாலே போதும். மேஷராசி என்பவர்களுக்கு செயல்களில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. உங்களின் உறுதி மற்றும் தைரியம் வெற்றி பெற உங்களுக்கு வழிகாட்டுது. மிகவும் பிரமாதமான வாரமாக இந்த வாரம் இருக்குது. உங்களின் ஆற்றலும் நம்பிக்கையும் இருக்கும். இது வெற்றிக்கு வழிகாட்டும். நீங்கள் எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும். வீடு கட்டுறது, புனரமைக்கிறது, இந்த பொறுப்புகள் காரணமாக நீங்கள் பணம் செலவு செய்ய போகிறீங்க. 17ஆம் தேதி பார்த்திங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்தணும். அமைதியின்மை காரணமாக நீங்கள் கவனத்திலிருந்து விலக நேரலாம். வார இறுதி 3 நாட்களில் நீங்கள் செய்யும் எந்த செயலிலும் உணர்ச்சி வசப்பட வேணாம். நிதானமாக செயல்படுவதன் மூலம் நீங்கள் எதிர்மறை விளைவுகளை தவிர்க்கலாம். மேலும் வெளியிடங்களுக்கு போகும்போது மனம் அமைதியடையும். தேவையற்ற மனக்கவலைகள் 19ஆம் தேதி உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும். இந்த உணர்வுகள் ஏற்படாமல் சமாளிப்பதன் மூலம் நீங்கள் நற்பலன் பெற முடியும். வார இறுதி நாளில் 20ஆம் தேதி சாதகமான பலன்களை அளிக்காது. முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்த்துருங்க. அமைதியற்றதாகவும் பாதுகாப்பற்றதாகவும் உணர்வீங்க. பிறர்கிட்ட பேசையில் வார்த்தைகளை அளந்து பேசணும், கவனமாக பேசணும். வார இறுதி நாட்களில் பிரார்த்தனைகளில் ஈடுபட்டால் ரொம்ப நல்லது. மேஷராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் ராசிநாதன் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் குருவின் பார்வையோடு குருவோடு பரிவர்த்தனையாக இருக்கக்கூடிய சுபத்துவ நல்ல வாரம். மேசத்திற்கு இன்னும் சில காலத்திற்கு தொட்டது துலங்கும். எதையும் செய்யலாம், அனைத்தும் வெற்றியாகும். மேசத்தின் பெருமை மற்றவங்களுக்கு தெரிய வரும். வீண் செலவுகள் இல்லை. கடந்த கால பிரச்சனைகளை தீர்க்கின்ற மனோதைரியமும் சந்தர்ப்பங்களும் இப்போ கிடைக்கும். சிலருக்கு தூர பிரயாணங்கள் ஏற்படும். அம்மாவின் ஆசீர்வாதம் கிடைக்கும். குடும்பத்தில் சுபீட்சம் நிலவும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வீங்க. கடந்த காலத்தில் எவையவை உங்களுக்கு கிடைக்காம போச்சோ அது முழுவதுமாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போ உருவாகுது. மேஷராசி என்பவர்களின் வயதுக்கு ஏற்ப பலன்கள் கிடைக்கும். இது உங்கள் அனைத்து முயற்சிகளிலும் நிறைவேறும். ராசிநாதன் வலுவாக இருப்பதோடு ஜீவனாதிபதியும் வலுவாக இருக்கிறாரு. சாதகமற்ற பலன்களை தடுத்து நிறுத்திடுவார். ஒரு அமைப்பு பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சிங்கன்னா சிறப்படைவீங்க. வெளிநாட்டில் இருந்தால் நல்ல செய்திகள் உண்டு. பெண்களை இந்த வாரம் நம்பலாம். ரிஷபராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டால் இந்த வாரத்தில் ஆரோக்கியத்தின் பார்வையில் ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம்.
இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்திற்காக உங்கள் அர்ப்பணிப்பு பல நோய்களிலிருந்து உங்களை விடுவிப்பதில் பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் 5ஆம் வீட்டில் கேதுவின் ஸ்தானம் இருக்குது. உங்கள் அன்றாட வழக்கத்தின் யோகா மற்றும் உடற்பயிற்சியை குறைக்க வேணாம். முடிந்தவரை பச்சை காய்கறிகளை உட்கொள்ளுங்க. இந்த வாரம் முழுவதும் உங்கள் பணம் எங்கு செலவிடப்படுகிறது என்பதை கண்காணிக்கணும். இல்லைன்னா வரும் வாரத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்க போகிறீங்க. அதனால் இந்த நேரத்தில் உங்கள் கண்களையும் காதுகளையும் திறந்து வச்சுக்கிறணும். இந்த வாரம் உங்கள் சொந்த வசதிகளை விட உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளில் கவனம் செலுத்துவதே உங்கள் உண்மையான முன்னுரிமையாக இருக்கணும். ஏன்னா குடும்பத்தில் இதுவரை நீங்கள் அறியாத பல சூழ்நிலைகள் இதன் மூலம் மட்டுமே உங்களுக்கு தெரிய வரும். சனி உங்கள் 10ஆம் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் தொழிலில் வளர்ச்சியை ஏற்படுத்தும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் அதை கவனமாக செய்யணும். இல்லைனா பிரச்சனை தான். ஏன்னா அப்போ உங்கள் சிறந்த செயல்திறனை வழங்குறதுல நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இந்த நேரம் மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு நல்ல மனநிலையிலேயே இருப்பீங்கன்னு சொல்லப்படுது. அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் கல்வித்துறையில் மகத்தான செயல்களை செய்ய முடியும். இதற்கு உங்களுக்கு வலுவான விருப்பமும் மன உறுதியும் தேவை. இது கடினமான காலங்களில் கூட சிறப்பாக செயல்பட உங்களை ஊக்குவிக்கும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா லலிதா சகஸ்ரநாமத்தை தினமும் ஜெயிக்கணும். இந்த வாரத்தில் நீங்கள் யதார்த்தமாகவும் தொழில் சார்ந்த அணுகுமுறையுடனும் நடந்துக்கிறணும். இன்று பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. 14ஆம் தேதி இசை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வதன் மூலம் கண்டிப்பாக உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். நம்பிக்கை உணர்வுடன் இருப்பீங்க. புது நண்பர்கள் உருவாக்கி கொள்ள வாய்ப்பெல்லாம் இருக்குது. இந்த வாரத்தில் தன்னம்பிக்கை பிறக்கும். அணுகுமுறை உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். இந்த வார அணுகுமுறை எடுக்கும் பயனுள்ள முடிவுகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்றுத்தரும். மேலும் 17ஆம் தேதி சாதகமான நாள், அனுகூலமான நாள். தகவல் தொடர்பு திறமை காரணமாக நற்பலன்களை பெறுவீங்க. 17ஆம் தேதி நீங்கள் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அது உங்களை கண்டிப்பாக முன்னேற்றும். சூழ்நிலைக்கு தக்கவாறு அனுசரித்து நடந்துக்கிறணும். எந்த ஒரு விஷயத்தையும் பக்குவமாக அணுகணும். அதன் மூலம் வேறுபாடுகளை தவிர்க்கலாம். 19ஆம் தேதி உங்களுக்கு சாதகமாக இல்லை. அனுசரித்து போவதன் மூலம் நன்மை பெறலாம். தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறணும். ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலமும் மந்திரங்களை ஜெயிப்பதன் மூலமும் தான் அமைதியை பெறலாம். வார இறுதியில் மோசமான விளைவுகளை தடுப்பதற்கு பேச்சில் கட்டுப்பாட்டு தேவை. நண்பர்களை சந்திப்பதை 20ஆம் தேதி தவிர்த்துருங்க. ரிஷபராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரனும் யோகாதிபதி புதனும் 8ல் மறைஞ்சிருக்காங்க. 2 பேரும் குருவின் பார்வையில் இருக்காங்க. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய 5ஆம் அதிபதி புதன் அந்த வீட்டிற்கு கேந்திர நிலையில் இருப்பதால் இப்போ ரிஷபத்திற்கு தொல்லைகள் எதுவும் இல்லை. உங்களுக்கு இந்த வாரம் குறைகள் எதுவும் சொல்வதற்கு இல்லை. லாபஸ்தானத்தில் இருக்கும் ராகுவின் தயவால் 2024ஆம் வருடம் நல்லா இருக்கும். ரிஷபத்திற்கு இந்த வாரம் தொல்லைகள் எதுவும் இல்லை. குரு 12ஆம் இடத்துல இருக்குது. சிலருக்கு விருப்பமில்லாத இடமாற்றம் ஏற்படுது. தொழில் வியாபாரம் இதெல்லாம் முன்னேற்ற வழியில் இருக்கும். அதே நேரத்தில் வேலைப்பளுவும் அதிகமாக இருக்கும். சகோதர உதவி உண்டு. குலதெய்வ வழிபாட்டை தள்ளி போட்டு வந்தீங்கன்னா உடனடியாக அதை செஞ்சு முடிச்சிருங்க. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தும் குலதெய்வமே நன்மையை பயக்கும், நம்மளை காப்பாற்றும். சுயதொழில் வியாபாரம் இதெல்லாம் நடத்துனீங்கன்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மிதுனராசி அன்பர்களை பொறுத்த மட்டிக்கும் இந்த வாரத்தில் அஜீரணம், மூட்டு வலி, தலைவலி போன்ற பிரச்சனைகளை அலட்சியப்படுத்தி இருப்பீங்க. இந்த வாரம் ஆரோக்கியமான வாழ்வின் முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை மேம்படுத்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. சந்திரனின் அடையாளத்துடன் 11ஆவது வீட்டில் வியாழன் இருக்குது. உங்களை சுற்றி உள்ளவங்க உங்கள் முயற்சிகளால் ஈர்க்கப்படுவாங்க. மேலும் அவர்களும் உங்களை ஊக்குவிப்பாங்க. இந்த வாரம் திடீர் பெரிய லாபம் இருக்கும். உங்கள் பணத்தை பெரிய முதலீட்டில் முதலீடு செய்வது குறித்து முடிவெடுப்பீங்க. ஆனால் இப்போ அவசரமான முதலீடு செய்ய வேணாம் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறீங்க. சாத்தியமான அனைத்து அபாயங்களையும் நீங்கள் மதிப்பிடலைன்னா எதிர்கால இழப்புகளின் அபாயத்தை நீங்கள் அதிகரிப்பீங்க. இந்த வாரம் உங்களின் நகைச்சுவை தன்மையால் உங்கள் வீடு மற்றும் குடும்பத்தின் சூழ்நிலையை வழக்கத்தை விட மகிழ்ச்சியாக மாற்றுவீங்க. இதனோட சேர்த்து உங்கள் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் சிலரும் இந்த நேரத்தில் ஒரு அற்புதமான மாலை உங்கள் வீட்டிற்கு வரலாம். தொழில் தொடர்பான முக்கியமான விஷயங்கள் அல்லது திட்டங்களை அனைவருடனும் பகிர்ந்து கொள்வதை நீங்கள் தவிர்க்கணும். ஏன்னா
உங்கள் இதயபூர்வமான உணர்வுகளை யாரிடமாவது பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் சொந்த திட்டங்கள் உங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் படிக்கும்பொழுது உங்களுக்கு சலிப்பாக இருக்கலாம். அதனால் சிறிது நேரம் ஒதுக்கி நடைப்பயிற்சி அல்லது சுற்றுலா போனீங்கன்னா ஒரு மனசில் ஒரு சேஞ்ச் இருக்கும். இது உங்களின் சிந்தை திறனை நல்லா வளர்த்து விடும். அது மட்டும் இல்லாமல் இதற்கு பின்னாடி நீங்கள் கல்வியில் அதிகமாக டயத்தை ஒதுக்க முடியும். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு ஏழை குழந்தைகளுக்கு நீங்கள் பள்ளி குறிப்பேடுகளை வழங்கினாலே போதும். மிதுனராசி அன்பர்களுக்கு சாதகமான வாரம்னு சொல்ல முடியாது. பணிகளை முன்கூட்டியே திட்டமிடணும். சில சௌகரியங்களை விட்டு கொடுக்கணும். அப்போ தான் முன்னேற்றம் கிடைக்கும். 15ஆம் தேதி சில சமயங்களில் நீங்கள் கட்டுப்பாட்டை இழப்பீங்க. வார தொடக்கத்தில் சிறப்பான நாள் மறுநாள் 16ஆம் தேதியாக இருக்கும். ஏன்னா புத்திசாலித்தனமான போக்கு உங்கள் செயல்களில் வெற்றியை பெற்றுத்தரும். சுதந்திரமான கண்ணோட்டத்தை பராமரிப்பீங்க. அதன் காரணமாக உகந்த முடிவை எடுப்பீங்க. 17ஆம் தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பிக்கை உணர்வுடன் இருப்பீங்க. வெற்றிகரமான நாளாக 17ஆம் தேதி அமையும். உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மற்றும் உறுதி காரணமாக நீங்கள் லாபகரமான செயல்களை செய்வீங்க. 18ஆம் தேதி உங்களுக்கு மிகவும் முன்னேற்றமான நாளாக அமையும். வாழ்க்கையின் யதார்த்தத்தை உணர்ந்து புதிய அனுபவங்களின் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படும் நாளாக 18ஆம் தேதி இருக்கும். 19ஆம் தேதி வார இறுதியில் சாதகமாக இருக்குது. உங்கள் செயல்களில் நீங்கள் வெற்றி இலக்கை நோக்கி போவீங்க. வலிமையும் ஊக்கமும் இருக்கும். மொத்தத்தில் 19ஆம் தேதி செழிப்பை தரும். வார இறுதியில் உங்களுக்கு ஒரு சவாலான தினமாக 20ஆம் தேதி இருக்கும். என்றாலும் ஒவ்வொரு நிகழ்வுகளிலிருந்து நீங்கள் நிறைய அனுபவங்களை கற்றுக்குருவீங்க. இன்றைய சவால்களை எதிர்கொள்வதை கடினமாக உணர்வீங்க. மிதுனராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் மிதுனராசி என்பர்களுக்கு ராசிநாதன் புதன் சுக்கிரனுடன் இணைஞ்சு குருவின் பார்வையில் சுபத்துவமாக இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல அமர்ந்து ராசியை பார்க்கும் நிலையும் இருப்பதால் உங்கள் சிந்தனை, செயல்திறன், ஆக்கம், ஊக்கம் அனைத்தும் மிகச்சிறப்பான நிலையில் இருக்கும். சாதனைகள் புரிய முடியும். வேலை, தொழில், வியாபாரம் இதெல்லாம் சாதகமாக இருக்கும். பணிபுரியும் இடங்களில் பிரச்சனைகளை சந்திப்பீங்க. அது நீங்குவதை உணர ஆரம்பிப்பீங்க. நீண்டகால பகை தீர்ந்து சமரசம் ஆவீங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேற்றுமையும் வரையும். தன்னம்பிக்கையோடு எதையும் சாதிக்கும் வாரம். மிதுனராசி என்பவர்களுக்கு கடந்த 3 ஆண்டுகளாக நடந்து வந்த கஷ்டங்கள் இனிமேல் எந்த காலத்திலும் திரும்ப வராது. அதுதான் உண்மை. ஒரு மனிதனின் கோட்சார நிலையில் அஷ்டமச்சனியை கடுமையான துன்பங்களை கொடுக்கும். அதனால் ஜோதிட விதி அப்படிப்பட்ட அஷ்டமிச்சனியை இப்போ தாண்டிட்டீங்க. இனிமேல் உங்களுக்கு தொல்லைகள் எதுவும் வராது. லாபங்கள் வருகின்ற வாரம் இது. பிள்ளைகள் விஷயத்தில் மனக்கவலைகள், விரயங்கள், சங்கடங்கள் இருந்துச்சுன்னா இனி நல்லவைகளை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இதுவரை இந்த பதிவில் மேஷராசி என்பர்கள், ரிஷபராசி என்பர்கள் மற்றும் மிதுனராசி என்பர்களுக்கான 15/1/2024 21/1/2024 வரை இந்த வார ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.